ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தேசிய நூலக தினம். அதை பத்தி உங்கள்ட்ட ஒரு சில வார்த்தை பேச போறேன். தேசிய நூலக தினம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இது இந்திய தேசிய நூலக அறிவியலின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறது. டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதனின் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. சீர்காழியில் ராமாமிர்த ஐயர் சீதாலட்சுமி தம்பதியாரின் முதல் மகனாக 1892ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி இவர் பிறந்தார். இவர் சிறுவயதாக இருக்கும் போதே இவருடைய தந்தை இறந்துவிட்டார். ஆனால் இவருக்கு படிப்பின் மீது ஆர்வம். இவருடைய மாமா போல் நல்ல ஒரு ஆசிரியராக வேண்டும் என்று விரும்பினார். அதுபோல் புது குடல் அகம் புத்தகம், நமக்குள் உருவாகும் புது அகம்தான் புத்தகம் என வரையறுத்துக் கொள்ளலாம். புறத்தில் மாற்றம் வேண்டும் என்றால் முதலில் அகத்தில் மாற்றம் வேண்டும். அகம் மாற்றத்திற்கு மிக எளிமையாக இருப்பது புத்தகம்தான். உடலுக்கு தேவை உடற்பயிற்சி, ஆனால் மனதுக்கு தேவை புத்தக வாசிப்பு என்கிறார் சிக்மண்ட். நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு சிறந்த பரிசு வாங்கி தர வேண்டும் என்றால் முதலில் ஒரு புத்தகம் வாங்கி கொடுங்கள் என்கிறார் வின்ஸ்டன் சர்ச்சில். புத்தகம் இல்லாத வரை உயிரில்லாத பிணத்திற்கு சமம் என்கிறார் சிசரோ. போல் எதுவும் தெரியாமல் பிறந்த நாம் ஒரு அறிஞனாக இந்த நூலகம் உதவுகிறது. கோவில்களிலும் அரண்மனைகளிலும் நூல்கள் பெருமைக்காக மட்டுமே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. பின்னர் அது படிப்பதற்கே என்ற நிலை உருவாகி நூல்கள் உருவெற்றன. 10 பறவைகளோடு பழகி பாருங்கள், நீங்கள் பறவைகளாக மாட்டீர்கள். 10 நதிகளோடு பழகி பாருங்கள், நீங்கள் நதிகளாக மாட்டீர்கள். 10 புத்தகங்களை வாசித்து பாருங்கள், அடுத்த 11வது புத்தகமாக நீங்கள் வாசிக்கப்படுவீர்கள் என்ற வரிகளுக்கு இணங்க புத்தகத்தை வாசிப்போம், வாசிப்பை நேசிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.